நன்றி, வணக்கம். இது எதை பற்றி பேச போனோம்னா, நேற்று கரூரில் நடந்த விஷயம் வந்து ரொம்பவே மனசுக்கு ரொம்ப சங்கடமாகவும் வேதனையாகவும் இருக்குது. ஒரு அரசியலுக்கோசரம் ஒரு 51 உயிர் போயிருக்கு. இதை முற்றுப்புள்ளியாக வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யார் வந்தாலும் சந்தோஷம்தான். இந்த கட்சி அந்த கட்சின்னெல்லாம் கிடையாது. நீங்கள் யார் வந்தாலும் சந்தோஷம்தான். இதில் மெயினாக நீங்கள் வரப்போகிறது 2026, 27லலாம் வந்து ஒயின் ஷாப்பை வந்து கண்ட்ரோலாக நீங்கள் அதை ஒழிங்க. யார் வந்தாலும் போதைப் பொருளை வந்து சுத்தமாக அழிச்சிருங்க. இதில் வந்து இன்ஜெக்ஷன் வருது, போதை மாத்திரை டேப்லெட் மூலிமா வருது. போதை பொருள் அதிகமாகி போச்சு. இதில் பாதிக்கிறவங்க வந்து சின்ன பசங்க தான், வாலிப பசங்க தான். அதனால் இந்த வந்து சுத்தமாக நீங்கள் ஒழிச்சு கட்டணும், சரிங்களா? இது ரொம்ப நிறையா பேர்த்துக்கு மன உளைச்சல் ஆகுது. வீட்டில் நிம்மதியாக பேரண்ட்ஸு வந்து நிம்மதியாக இருக்க முடியல. அந்தளவுக்கு ரொம்ப மனவேதனையும் மன உளைச்சலையும் இருக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த ஒயின் ஷாப்பும் இந்த போதை பொருளையும் சுத்தமாக அழிச்சிருங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒன்று பண்ணணும், நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ரேஷன் கார்டு மூலிமா நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து கரெக்டான இதில் போய் சேரும். நீங்கள் கொடுத்துருவீங்க, பொறுப்பை கொடுத்துருவீங்க, யாரோ இதில் கொடுத்துருவீங்க, அவங்க வந்து செய்வாங்கன்ட்டு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அவங்க வந்து சரியான இதில் வந்து சேராது. அவங்களும் செய்வாங்க, சில பேர்த்துக்கு கிடைக்கும், சில பேர்த்துக்கு கிடைக்காது. ரேஷன் கார்டு மூலியமாக மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் அதை பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷம். இப்போல்லாம் வந்து ரொம்ப இப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா, மாதம் 30 நாள் உழைச்சா கூட வாடகைக்கு தான் போகுது. அதுலேருந்து 10 ரூபாய் எடுத்து வச்சு மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கவர்மெண்ட் சப்போர்ட்டு எல்லாமே எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. நீங்கள் யார் அரசியலுக்கு வந்தாலும் நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்ட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வந்து நீங்கள் காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம்.